பாரத்வாசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாரதத்தின் குரல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு வர இந்த வீடியோவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்க கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் எதுக்கு உங்ககிட்ட ரெக்கார்ட் கொடுக்கணும்? என்ன கேஸ் முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல அப்ஸ்ட்ராக்ஷன் 500 ரூபாய் போடணுன்றாரு. எதுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன்? என்ன அப்ஸ்ட்ராக்ஷன்? வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ராக்ஷன்? யுவர் நேம் சார்? Your name, sir? Could you please show your ID card? Could you please show your ID card? Could you please show your ID card? License கொடுங்க. You please show me your ID card. You show me your ID card, sir. License கொடுங்க. நீங்க ID card காட்டுங்க. License கொடுங்க. நீங்க ID card காட்டுங்க. நீங்க போலீஸ் தான், நான் எப்படி நம்புறது? நீங்க ID card காட்டுங்க. நான் காட்டுறேன் லைசன்ஸ் டோருக்கு. நான் காட்டுறேன். இதோ இது என் RC. இது என் லைசன்ஸ். நீங்க காட்டுங்க. நீங்க காட்டுங்க சார். நான் நம்பணும்ல, உங்களுக்கு காட்டுறேன்ல. நீங்க காட்டுங்க, உங்க ஐடியா காட்டுங்க. உங்க ஐடியா காட்டுங்க சார். நான் ஏன் காட்டணும்? உங்க ஐடியா காட்டுங்க. நான் தான் காட்டிட்டேன். நீங்க போடுங்க சார். நீங்க என்ன கேஸ் போடுறீங்க? ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா காவல்துறை பொதுமக்களின் நண்பன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ணுறோம். நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்களுக்கு நண்பராக தான் இருக்காங்க. ஆனால் அந்த வர்த்தகம் செய்கிறாங்களா இவங்களுக்குலாம் பெரிய கஷ்டமாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் டிராஃபிக் போலீஸ்க்கும் நிறைய வாக்குவாதம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். எஸ்பெஷலி டூ வீலர்ஸு, இந்த கமர்ஷியல் ட்ரக் டிரைவர்ஸு, இந்த டாக்ஸி டிரைவர்ஸ், இவங்களுக்கும் நிறைய வாக்குவாதம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க மேலே தான் இந்த எல்லா சட்ட நடவடிக்கைகளும் பாயும். ஸோ இவங்ககிட்ட தான் இந்த ஃபைனு, தண்டனை, இந்த கோர்ட்டு கேஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதே போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஐபிஸு, விவிஐபிஸு, பிஸ்னஸ் மேன், அரசியல்வாதிகள், மினிஸ்டர்ஸ், இவங்க மேலாம் ஒரு வாக்குவாதமோ ஒரு கேஸோ இந்த மாதிரி நம்ம பொதுமக்கள் பார்த்ததே கிடையாது போட்டு. அப்படி ஒரு வேளை அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அவங்க மேலேயும் இந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்தாங்கன்னா பொதுமக்களுக்கு போலீஸ் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஆனால் போலீஸ்க்கு பெரும்பாலும் இந்த பவர் சென்டர்ஸ், இந்த ஆளுங்க கிட்டலாம் பெருசாக அவங்க வேலையை காட்டுறது கிடையாது. இந்த எதுவுமே தெரியாத அப்பாவி பொதுமக்கள் மேலே தான் பொதுமக்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா குட்டியானா ஃபைன் போட்டுடுறாங்க. ஒரு சின்ன இது கிராஸ் பண்ணால் கூட ஃபைன் போட்டுடுறாங்க. அஃப்கோர்ஸ் பொதுமக்களும் நம்மளும் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயம்தான். அதையும் மீறி 1-2 பேர் இந்த மாதிரி ப்ராப்பராக எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட்டும் கொண்டு வரும்போது இந்த மாதிரி போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும்போது தான் ஒரு பப்ளிக் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. ஸோ இதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஆக்ஷன் கவர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு கேட்டால் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யூஸ்வலாக துறை ரீதியான நடவடிக்கை, டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதனால் ஒரு பாதிப்பு, அதனால் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த இழப்பீடு எதுவும் இல்லை. ஸோ ஆனாலும் அந்த ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபரோ இல்லை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பணியிடை மாற்றம் இந்த மாதிரி போட்டு ஜஸ்ட் ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ சிவியர் ஸ்ட்ராங் ஆக்ஷன் இந்த மாதிரி எடுத்ததுக்கு நம்ம பார்த்ததே கிடையாது அகேன்ஸ்ட் தட் போலீஸ் ஆஃபீஸர் மேலே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் ஆகிய நாம் பார்த்தீங்கன்னா சட்டத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நியாயம் நம்ம பக்கம் நிற்கும். நம்ம ரூல்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலாம். எந்த ஒரு ஹெவி லோட்ஸோ இல்லை எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை கூட்ஸோ பெருசாக எடுத்துன்னு போகிறாரு, புக்ஸ் நோட் புக்ஸ் தான் கொண்டு போகிறாரு அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான கொண்டு போகிற நோட் புக்ஸும் அது பார்த்தீங்கன்னா அந்த குட்டியான வண்டிக்கு உள்ளே தான் அடங்குற மாதிரி சைஸ் இருக்குது. அது ஓவர்லோடு இருக்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. இந்த அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன கேஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பப்ளிக் கேட்குறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் எக்ஸ்பிளைனே பண்ணுறதில்ல. எந்த ஒரு கேஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒரு பப்ளிக்கு என் மேலே என்ன கேஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜனநாயக நாட்டில் கேட்கறதுக்கு மொழி உரிமையும் இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மூட்லேயே இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுற மைண்ட் செட்லேயும் இல்லை. ஏன்னா இந்த பப்ளிக் பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் பண்ணதுனால அவர் எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக ப்ளே பண்ணுறாரு. ஏன் கேமரா ஓப்பன் பண்ணா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நினச்சா இந்த மாதிரி சட்டம் உங்களுக்கு கேஸ் போட்டிருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாமே. எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னா ப்ராப்பராக பப்ளிக்கு அவர் மேலே நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பிளைனே பண்ணலை, ஜஸ்ட் சைலண்டாக இருக்காரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவர் அந்த பேர், இவர் ஒரு லைசன்ஸ் கேட்குறாரு, லைசன்ஸ் காட்டுறாரு. அவர் உங்கள் பேர் என்ன சார், நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது கேட்குறது தப்பாக ரைட்டான்றது தாண்டி அவர் சொல்லலாம். அவர் பேர் தெரியாத மாதிரி பேட்சை மறைச்சிருக்காரு, ஃபோனை வச்சிருக்காரு. இது ஒரு டெக்னிக்காக இல்லையான்னு தெரியல. அது ஒரு பேருன்றது ஒரு ஆஃபீஸர் டிஸ்பிளே பண்ணணும்ல, அதையும் அவர் ஃபோனை வச்சு மறைச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா பொதுமக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லாம் ஒரு ஆஃபீஸர்ஸ் எதை தான் சார்ஜ் பண்ணாலும் அந்த அவங்களுக்கு லாயர் கிட்ட பேசுறதுக்கு அவங்க அந்த லா என்ன கேஸ் போட்டிருக்காங்க இந்த போன எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யூஸ்வலாக ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் டிமாண்ட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த போலீஸ் மேலே இருக்கிற ஒப்பீனியன் கொஞ்சம் நல்லா மக்களிடையே மாறும். சரி, இது அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணிடுங்க. அப்ஸ்ட்ரக்ஷன் செக்ஷன் 125ல என்ன மெயின் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டிரைவர் இருக்காருன்னா, ஒரு வெஹிக்கிளோட டிரைவர் இருக்காருன்னா அவர் பக்கத்துலயோ யாராவது நின்னாலோ இல்ல அவர் வண்டி ஓட்டுறதை மறைக்கிற மாதிரியோ, அது அப்ஸ்ட்ரக்ட்னா மறைக்கிற மாதிரியோ ஏதாவது செஞ்சாதான் அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் மீன் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஓனர் அப்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்குறாரு, ஆனால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. வெஹிக்கிள் போகுதுன்னா அந்த வெஹிக்கிளை வந்துட்டு போகிறதுக்கு மறைக்கிற மாதிரியோ, குறுக்கில் நிற்கிற மாதிரியோ, பக்கத்தில் உட்கார மாதிரியோ, அந்த வெஹிக்கிள் டிரைவரோட பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது அந்த வெஹிக்கிள் போகிறதுக்கான எந்த ஒரு இடையூறு ஏற்பட்டாலோ அது அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஆனால் அவர் கேட்குறாரு அப்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இவர் என்ன அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாருன்னு கேட்டால் அந்த ஆஃபீஸர் கடைசி வரைக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அப்ஸ்ட்ரக்டிங் அதாவது ஒரு வெஹிக்கிளுக்கோ இல்லை நடைபாதையில் நடந்து போகிறவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அவங்க குறுக்கில் நிற்கிறதோ உட்காரதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ட் ஏதாவது ஒரு குறுக்கீடு பண்ணி அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம் உண்டாக்குனா அதையும் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இவர் நேராக வந்திருக்காரு, நிப்பாட்டிருக்காரு, இவர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காரு, காட்டியிருக்காரு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் 500 ரூபா அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபைனை போட்டிருக்காங்க. என்ன அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை எங்கேயோ முடிஞ்சிருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பதில் சொல்லாமல் மௌனமாக சாதிச்சிட்டாரு. அதனால் வந்து பப்ளிக் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஒப்பீனியன் அண்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் கேள்விப்படுறோம், வந்துட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி செக்ஷன் 201 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாராவது வந்துட்டு ஒரு பழைய வெஹிக்கிளை வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ஸ்டேஷனரி அப்படியே வச்சுட்டாங்க ரொம்ப நாளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சில பேருக்கு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது, ரொம்ப நாளாக அப்படியே மூவ் ஆகாமல் இருக்குது, இந்த போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னா அதுக்கும் வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற வேர்டு மீன் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சட்ட வல்லுநர்கள் தான் வந்துட்டு இதை டீல் பண்ணி சொல்லணும். இந்த அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, இந்த பர்டிகுலர் கிளாஸில் என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் மீன் பண்ணியிருக்காங்க, அவர் என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் வயலேஷன் அவர் வந்துட்டு வயலேட் பண்ணியிருக்காருன்றதை வந்துட்டு அது ஃபர்தராக அந்த கேஸோட டீடைல்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ஆனா படிக்காதாளா, பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரி ஹோல்டர், நீங்க போலீஸ் தான், நான் எப்படி நம்பர் நீங்க ஐடி கார்டு காட்டுங்க, நான் காட்டுறேன், லைசன்ஸ் டோருக்கு நான் காட்டுறேன், வேலிடு ஆர்சி, வேலிடு லைசன்ஸ், வேலிடு இன்சூரன்ஸ், லோடு ஸ்கூல் புக்கு, அதுதான் கேளு. எதுக்கு இப்ப 500 ரூபா பண்ணுமாமே? ஏன் என்ன காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு? நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன் சார். நான் எந்த லோடும் வயலேஷன் பண்ணல சார். என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க சார். இது என் வண்டி TN 05 CD 2095. வண்டிக்குள்ளதான் லோடு இருக்கு, ஸ்கூல் புக்ஸ் எடுத்துட்டு போறேன், லைசன்ஸ் இருக்கு, யூனிஃபார்ம் இருக்கு, பேட்ச் இருக்கு, ஆர்சி இருக்கு, எல்லாம் கரண்ட்ல இருக்கு. சார் ஏதோ அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு சாரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. இதை வந்து நான் கமிஷனர் கிட்டயும் ஐஜி கிட்டயும் ரிப்போர்ட் பண்றேன். சார் அப்ஸ்ட்ரக்ஷன், வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ரக்ஷன்? டெல் மீ. இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு ஸோ ஒரு ரீசெண்டாக வர ப்ராப்ளம் சென்னையில் ஒரு ட்ரக் டிரைவர், அதாவது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அவரை சொல்லி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து செக் பண்ணுறாங்க, அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் பண்ணுங்க.